Taste the Daily. இசையமைப்பாளர் இளையராஜா திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார். எவ்வித முன்னறிவிப்புமின்றி திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு அவர் சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டார். முன்னதாக இளையராஜாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து தியாகராஜர் சன்னதி மற்றும் கமலாம்பாள் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் சாமி தரிசனம் செய்த அவர் பின்பு திருச்சி புறப்பட்டு சென்றார். வைகுண்ட ஏகாதசி திருவிழா இன்று தொடங்கும் நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் மின்னொளியில் ஜொலித்தது. வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் இன்று தொடங்குகிறது. மிக முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோவில் ராஜகோபுரம், கோயில் கோபுரங்கள் மற்றும் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் ஜொலித்தது. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை மீண்டும் திறக்கப்பட உள்ளது. மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் நடையை திறக்கிறார். அதன் பிறகு 18ஆம் படி அருகே உள்ள ஆழியில் தீ மூட்டப்பட்டு 18ஆம் படி ஏற பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். நடப்பு சீசனுக்கான மகர விளக்கு பூஜை ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜனவரி 18ஆம் தேதி நெய் அபிஷேகம் செய்யலாம். 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம். 20ஆம் தேதி காலை பந்தல மன்னர் பிரதிநிதி சாமி தரிசனம் செய்ததும் கோவில் நடை சாத்தப்படும். Taste the Daily. Taste the Daily.